சரி, திரு பாக்கி, இப்போ தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் செயல்பாடுகள், கட்சிகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த நிறைய விமர்சனங்களை எல்லா அரசியல் கட்சிகளுமே முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுல எது களத்துல எதிரொலிக்கிற மாதிரியான ஒரு அம்சமாக அமைஞ்சிருக்கு? மக்களை நேரடியா எது பாதிக்குதோ அதை ஒட்டி தான் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஓட்டு போடுறது விஷயத்தில் பாராட்டுறது, புகழறது, நல்ல வார்த்தைகள் சொல்லுது, வேறு வார்த்தைகளை பயன்படுத்துது, இதெல்லாம் கணக்கில் நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் ரீட்ரேட் பண்ணுறேன். என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அந்த கூட்டத்தில் கைத்தட்டுவான், விசில் அடிப்பான். இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது மிக முக்கியமானது, சமூக ஊடகங்கள் இன்று பரவி விட்டன. யாராவது ஒருத்தர், இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசியல்வாதி பேசுனது இப்போயே காட்டுறேன்னு அப்படின்னார். அந்த அளவுக்கு இன்றைய தினம் செய்திகள் எங்கே எந்த மூலையில் பேசினாலும் உடனுக்குடன் கிடைத்து விடுது. இதெல்லாம் ஒரு சாதகம் இந்த எந்த விமர்சனமும் வேகமாக பரவுவதற்கு காரணமாகிவிடுது. இது ஒன்று. ஒரு நகைச்சுவையாக சொல்லப்போனால், நகைச்சுவை மட்டும் இல்லாத உண்மையும் கூட, காதல்லையும் அரசியல்லையும் சொல்கிறது எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கூடாது. இதில் இந்த 5 பேரும் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது காரணம் நான் என்ன சொல்றேன், ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதும் பிறரை தன் வசம் ஈர்ப்பதற்காக பேசுவதற்கான பேச்சுக்கு அது காரணமாக தான் இது ரெண்டுத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதே சமயத்தில் நான் பட்டியல் ஒரு சொல்ல விரும்புகிறேன். சில தலைவர்கள் ரொம்ப கண்ணியமாகவே வாழ்நாள் பூரா இருந்தார். அதில் முதல் நபர் யார் சொல்லிட்டுங்களா? ஐயா தந்தை பெரியார். தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கி பேசிய அவர், அவருடைய அரசியல் எதிரியாகவும் நண்பராகவும் இருந்த அவரை அரசியல் ரீதியாக விமர்சித்தார். ராஜாஜி அவர்களே தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துலையும் அவர் சாதியை குறிப்பிட்டு பேசல, ஆனால் சாதியை கடைசி மூச்சு வரையில் எழுத்தார். அது ஒரு பக்கம். இந்த ஒரு அந்த லைன் போட்டுக்கிட்டு பிரித்து விமர்சிக்கிற ஒரு மெக்னானிமிட்டி, ஒரு பண்பு, அது அவர்கிட்ட இருந்து. இதே மாதிரி இன்றைக்கும் நேற்றைக்கும் பல தலைவர்கள்கிட்ட ஒரு பண்பை நமக்கு சின்ன லிஸ்ட்டு மட்டும் போட்டு கடகடன் போட்டு முடிச்சுட்டேன். இந்த பக்கம் ஜி.கே. மூப்பனார், அந்த பக்கம் அன்பழகன், இந்த பக்கம் பண்டூட்டி ராமச்சந்திரன், நேஷனல் லெவலில் வாஜ்பாய், நேஷனல் லெவலில் விபி சிங், அப்புறம் ராம வீரப்பன், இவங்க எல்லாமே பண்போடு தான் இருந்திருக்காங்க. அதிக விமர்சனம் இல்லை. ஒரு படி மேலே சொல்கிறேன். செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு தரக்குறைவாக பேசியபோது கண்டித்தவர். அதே மேடையில் கனிமொழி, திமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. அதே மாதிரி காமராஜர் மேடையில் வேற ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசும்போது சட்டை பிடிச்சி இழுத்துட்டு நிறுத்து என்ன அப்படின்னு மிரட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் சட்டப்பேரவையில் கலைஞர் கருணாநிதி என்று கூப்பிட்டு சுட்டி கேட்டு ஒருமையில் ஏதோ பேசியிருக்காரு. எம்ஜிஆர் தீவிரமாக கருணாநிதி திமுகவை எதிர்த்தவர், அதை கண்டித்தார். அவருக்கு அவருடைய அனுபவம் வயது என்ன, உன் வயது என்ன, பேசாத அப்படின்னு மிரட்டி கண்டித்தார். இந்த பண்பு இப்போது அருகி வருகிறது. இதை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு யார் விளையாட்டு போட முடியும் அப்படின்னா தலைவர் தான் ஆரம்பிக்கணும். இனிமேல் இது எல்லாமலே மக்களை ஈர்க்க முடியும் என்கிற ஒரு பாதையை உருவாக்கிட்டா முடியும்.